எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டுங்கிறது உங்கள் பிரகசி ஹோம் மேக் கிச்சன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு மண்டையை பிச்சுக்குதுங்க. ஆனால் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும். ஸோ வீட்டில் சென்னா வாங்கி வச்சது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் எப்போ இந்த கடலைக்கறி செய்வேன் பாருங்கள், அது அவங்களுக்கு இறங்கலையாம். ஸோ அந்த சென்னாவை நான் எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி சூப்பராக கட்லெட் செஞ்சாங்க. தட்டு காலியானதே தெரிலங்க. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் மூக்கல்ல ஒரு 8 ஹார்ஸ் ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் பீட்ரூட், ஒரு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் ஃபஸ்ட்டு குறைன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுங்க. திருப்பியும் அதுலேயும் நம்ம வேக வச்ச கொண்டக்கல்லையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் குறைன்னு வடைக்கு அரைக்கிற பதத்துலேயே அரைச்சிட்டு வந்துடுங்க. இதில் வந்து பீட்ரூட் ஜூஸே போதும், அதுவே நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடல மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக மைதா மாவு, இந்த மாவெல்லாம் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்க மாதிரி இருந்தது இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்துரும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக பிடிக்கிறதுக்கும் கட்லெட் மாதிரி தட்டத்துக்கும் ஈஸியாக வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, உருண்டை பிடிச்சி நல்லா கொஞ்சம் குண்டாக தட்டுங்க கட்லெட் ஷேப்பில். அதுக்கப்புறம் என்னங்க, தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட்லெட் தட்டி வச்சது எல்லாத்தையுமே இது மாதிரி போட்டு எண்ணெயில் தான் பொரிக்கணும் இல்லை, இது மாதிரியும் பண்ணலாம். நான் மேலே வந்து வெள்ளை எள்ளுங்க பர்கர்லாம் போடுவாங்க, இது மாதிரி டெக்கரேட் பண்ணி எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் சூப்பராக அந்த சைடு வெந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் இது மாதிரி எல்லாத்தையும் அழகாக அது மாதிரி திருப்பி போட்டு திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இந்த சைட் 3 மினிட்ஸ், அந்த சைட் 3 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா சூப்பரான சன்னா பீட்ரூட் கட்லெட் ரெடிங்க. அது தவாலே செஞ்சோம். ரொம்ப டீப் ஆயில் ஃப்ரையும் இல்லை. பசங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் அப்படியே பிளாக் சன்னா போட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கேரட், பொட்டேட்டோ எது வேணால் போட்டுக்கலாம். வா, பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. பசங்க என்னங்க கேட்கணுமா, தட்டு காலியானோன்னா கண்டிப்பாக நான் சாஸ் கொடுக்கணும். ஸோ சாஸோட அவ்வளோ விரும்பி சூப்பராக இருக்கிற கட்லெட் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க.